இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல இதனை திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி அதனை தொடர்ந்து விசுவாசித்து அதனுடைய முழு பலாபலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிறைவேற்ற வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரோமர் 8:36 போவோம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்று சொல்லி இந்த ரோமர் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சாத்தானுடைய ஆயுதங்கள், இந்த 7 விதமான ஆயுதங்கள் அவனுடைய பண்டகசாலையில் இருக்கிறது என்பதையும் அந்த 7 விதமான ஆயுதங்களையும் சாத்தான் பாவிப்பான் என்பதையும் அதற்கு தேவனிடத்தில் இருந்த அனுமதியை அவன் பெற்ற பின்பே அதனை உபயோகிப்பான் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நினைச்ச மாதிரி இந்த ஆயுதங்கள் ஒன்றையும் அவனால் பாவிக்க முடியாது. அதை பாவிக்கிறதற்கு தேவன் அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 8:36 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிலங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதை நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே.
Amen and amen and amen. Hallelujah. 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 Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் ரோமர் 8:36 முக்கியமாக 2 விஷயம். ஒன்று சாத்தானுடைய ஆயுதங்கள், அடுத்தது கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்பதை பற்றியே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், பொருளாசை அநேகமான சபைகளில் இப்போ நடைமுறையில் இருக்கிற அந்த பேராச சுவிசேஷத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகமான சபைகளில் அது நடைமுறையில் இருக்கிறது. காசு சேர்ப்பது எப்படி, பொருள்களை சேர்ப்பது எப்படி, அதை பற்றிய சுவிசேஷமே அநேகமான சபைகளில் இப்பொழுது பிரசங்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பல்வேறு விதமான யுக்திகளை, மனுஷ யுக்திகளை கையாண்டு இடைக்கிட தேவ வசனத்தை அதற்குள் செருக்கி நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின் மூலம்தான் இதனை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதனை நடைமுறைப்படுத்துகிற போதகர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக லூக்கா 12:15 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ பொருளை சேர்த்து, பணத்தை சேர்த்து பாதாளத்துக்குள்ளே இறங்கின ஐஸ்வர்யவானை பற்றி ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பொருளை சேர்த்து, பணத்தை சேர்த்து தேவனை அறியாவிட்டால் பாதாளத்துக்குள்ளே போக வேண்டி வருமென்றதை ஏற்கனவே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இன்னொரு எச்சரிக்கை என்ன மாதிரி என்று சொன்னால், அவதானமாயிருங்கள். பொருளாசைதான் ஜீவன் என்றதல்ல, ஜீவன் நான் தான் ஜீவன். என்னத்தான் நீங்கள் தேட வேணும், என்னத்தான் நீங்கள் அறிய வேணும், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் லூக்கா 12:15 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுறதிலே ஒரு விதமான தப்பும் இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் எந்த அடிப்படையிலே அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதை தவிர, மனுஷ யுக்திகளை பாவித்து தேவனிடத்தில் இருந்து பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு பொழுதும் மனுஷன் நினையாதிருப்பானாக. அப்போ ஆசீர்வாதத்தை பெறும் முறை எப்படி என்பதை மத்தேயு 6:33 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கேட்டதை விட கூடுதலாக கொடுக்கப்படும். ஆனபடியால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நீதி அவர் சிலுவையில் நிறைவேற்றினது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை மறைந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டுமே தவிர பொருளாசைக்கு நாங்கள் ஆசைப்பட்டு அதை தேடுகிறதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மத்தேயு 6:33 பொருளாசையை பற்றி சொல்லப்படவில்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேவ நீதி கிறிஸ்துவின் சிலுவையிலேயே உண்டு. பேராச சுவிசேஷத்தை அனுசரிப்போர் சாத்தானுடைய கைக்குள் நேரடியாக விழுகிறார்கள். இதன் நிமித்தமே சாத்தான் யோபு புஸ்தகத்தில் 1-2 அதிகாரத்தில் தன்னுடைய அபிப்பிராயத்தை யோபு 2:4-5 சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போ இந்த மாதிரியாக சாத்தான் சொல்லுகிறான், மனுஷன் அவன் பொருளுக்காக தனக்கு நன்மைகளை பெறுகிறதுக்காகத்தான் உண்மையிலே அன்பாக இருக்கிறான் என்று சொல்லி சாத்தான் திருப்பி திருப்பி தன்னுடைய வாத பிரதிவாதங்களை ஏறெடுக்கிறத நாம் காண்கிறோம். அப்போ இத்தகைய சுவிசேஷத்தை பேராச சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள் ஆத்தும ஆதாயத்தை தேடாமல் தம்முடைய வயிற்றை நிரப்புவதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 3:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் சாத்தானுக்கே ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:13-15 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காவிட்டால் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கிக்க வேண்டியது என்ன என்று சொல்லி. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காவிட்டால் வேறொரு சுவிசேஷத்தையே பிரசங்கிக்க வேண்டி வரும் என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிவார்களாக. 2 கொரிந்தியர் 11:3-4 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்திய சபையில் கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காமல் அங்கு வந்த போதகர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதை பற்றி சொல்லும் பொழுது அது வேறொரு இயேசுவல்லவோ, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷம் அது வேறொரு இயேசுவல்லவோ என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:3-4 சொல்லியிருக்கிறார். அப்போ அதன் முடிவு பற்றி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 1:7-9 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். அப்போ நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:23. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என எச்சரித்திருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 1:7-9 சொல்லி இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு சுவிசேஷத்தை எவன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன், அவன் பாதாளத்துக்குள்ள நரகத்துக்குள்ள தள்ளப்பட கடவன் என்று சொல்லி இந்த ஒரு இடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பவுல் அப்போஸ்தலருக்கு அப்படி பிரசங்கி, அதாவது சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று நீ சொல்லு என்று அனுமதி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதே போன்று அறிக்கையிடுதல் உபதேசமும் வேறொரு சுவிசேஷம் எனப்படும். அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமாயின் பாதகமான அறிக்கைகளை மேற்கொள்ளாமல், நெகட்டிவ் கன்ஃபெஷன், பாதகமான அறிக்கைகளை மேற்கொள்ளாமல் சாதகமான அறிக்கைகளை, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மேற்கொள்ள வேண்டுமென அநேகமான போதகர்கள் உபயோகிக்கிறார்கள். இப்படி ஒன்றும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இது முற்று முழுதுமாக வேறொரு சுவிசேஷம் என்பதை அறிய வேண்டும். வேறொரு சுவிசேஷத்தை எவன் பிரசங்கிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்பது பரிசுத்த ஆவியானவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தம்முடைய சபைகளில் அகப்பட்டிருக்கிற அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த போதகர்கள் இந்த மாதிரியாக உபதேசம் செய்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ சபைகளில் இந்த போதகம் நடைமுறையில் இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், பாதகமான அறிக்கைகளை மேற்கொள்ளாமல் சாதகமான அறிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் உபதேசிக்கிறார்கள். இது சர்வசாதாரணமாக ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளிலும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காவிட்டால் மனுஷனுடைய கற்பனைகள் தாராளமாக பிரசங்கிக்கப்படும். கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை போதிக்கப்படாததன் நிமித்தம் பல்வேறு விதமான மனுஷ யுக்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, இந்த சபையினர்கள் தாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தாம் சுகமாய் இருப்பதாக அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் தாம் பொய் சொல்லுவதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. பொய் சொல்லுவது பாவம் என்பதனை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அறிய விரும்பாமலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் போதகர்கள் சொல்கிறார்கள், பாதகமான அறிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது, எல்லாம் சாதகமாக நீங்கள் அறிக்கையிட வேணும் என்று சொன்னபடியினால் அவர்கள் பொய் சொல்லுகிறத பாவம் என்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ பாவ செயல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சாதகமான அறிக்கையே பொருத்தமானது என்பதனை உறுதிப்படுத்தும் இவர்கள் தமக்கு பிரியமான வேத வாக்கியங்களை அடிக்கடி அறிக்கையிடுகிறார்கள். தமக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான வேத வாக்கியங்கள் எடுத்து அந்த வேத வாக்கியங்களை தம்முடைய வாயினாலே அறிக்கையிடுவதனால அது தங்களுக்கு நேரிடும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, தாம் ஏதாவது தேவனிடத்திலிருந்து பெற வேண்டுமாயின் தாம் விரும்பினதை அடிக்கடி அதனை பெற்றுக்கொண்டதாக அறிக்கையிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். எந்த அளவு தூரத்துக்கு இவர்கள் குருடர்களாக போயிருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொள்வது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அல்ல. சாதகமான அறிக்கை இடுவதன் மூலம் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற முடியுமாயின், மறுபடியும் சொல்கிறேன், சாதகமான அறிக்கை இடுவதன் மூலம்
தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமாயின், அல்லது அந்த பாவத்திலே இருந்து விடுதலை அடைய முடியுமாயின், அல்லது நோயிலிருந்து குணமடைய முடியுமாயின், அல்லது பரிசுத்தமாகவும் நீதியாகவும் வாழ முடியுமாயின், கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை எப்போ இவர்கள் உணரப்போகிறார்கள்? அப்போ மனுஷனாலே எல்லாம் முடியுமா இருந்தால் தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசரம் இல்லை என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லுகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மனுஷனால் எதுவும் கூடாது, மனுஷனால் ஒன்றும் முடியாது என்றதை ஏற்கனவே யோவானில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறான்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அப்போ 15 சொல்லப்பட்டு கிடக்க 15:5 சொல்லப்பட்டிருக்கு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எப்போ இந்த ஜனங்கள், எப்போ இந்த போதகர்கள் இதனை உணரப் போகிறார்கள்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதனையும் செய்ய முடியாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 12:26 லூக்காவிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், முதல் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமே தவிர வேத வார்த்தைக்கு அல்ல. அப்போ அந்த விசுவாசம் என்றால் என்ன? அப்போ விசுவாசம் என்று சொன்ன உடனே கிறிஸ்தவர்களோ நானும் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் அந்த விசுவாசத்தை பற்றி அல்ல. அந்த விசுவாசத்தை பற்றி தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையுமே அந்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தி ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விசுவாசத்துக்கு முதற்கண் ஒருவன் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதல்ல. அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவானாயின் அவன் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துவார். ரோமர் 8:2. அப்போ அறிக்கையிடுதலை பிரமாணமாக்கி தான் உருவாக்கின அந்த விக்கிரகத்தை விசுவாசித்து அதன் நிமித்தம் கிருபையிலிருந்து விலகி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டு சாத்தானுடைய கைக்குள் நேரடியாக அகப்பட்டு தான் கெடுவது மட்டுமல்ல, தன்னை அண்டினவர்களையும் இந்த நவீன பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இரட்டிப்பான நரகத்துக்கு வழி நடத்துகிறார்கள். இரட்டிப்பான நரகத்துக்கு வழி நடத்துகிறார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 23:15 சொல்லியிருக்கிறார். இவர்கள் மனம் திரும்பி சத்தியத்தை அறியும் வரையும் யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் சத்தியத்தை அறிந்தனையும் இவர்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இயேசு கிறிஸ்து, சத்தியம் அவர் சிலுவையில் செய்து முடித்தது. அந்த சத்தியத்தை அறிகிறதன் மூலம்தான் விடுதலை உண்டு என்று சொல்லி யோவான் 8:32 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அப்போ சாத்தான் சத்தியத்தோடு பொய்யை கலப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சாத்தான் சத்தியத்தோடு பொய்யை கலப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாகத்தான் மனுஷ குலத்தை அவன் ஏமாற்றி கொண்டு வரான். ஒரு சொற்ப சத்தியத்தையும் அதற்கு பின்னால் பொய்யையும், பேந்து சத்தியத்தையும் பேந்து பொய்யையும், அப்போ சத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே பொய்யும் பின்னால் போகிறது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய அவலமான ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தான் சத்தியத்தோடு பொய்யை கலப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் சத்தியத்தை அவர்கள் கேட்கும் பொழுது துருவி இது சத்தியம் தானா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசீலனை செய்ய வேண்டும். அப்போ பொய்யை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால், அப்போ பொய்யை ஏற்றுக்கொள்பவர்கள் முற்று முழுதுமாக புளித்து போகிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசந்தமா வனத்தையும் ஒப்ப பண்ணும் என்று சொல்லி கலாத்தியர் 5:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலயத்தினுடைய வரலாற்றை பரிசீலனை செய்யும் பொழுது அந்தகார சக்திகள் ஆலயத்தை கொடுமைப்படுத்தி அநேகரை கொலை செய்துள்ளன. ரோம பேரரசன் நீரோ சிங்கத்தின் வாய்களுக்கு இரையாக கிறிஸ்தவர்களை கொடுத்ததாக வரலாறு சான்று பகர்கிறது. அவன் தன்னை கர்த்தர் என்று சொல்லும்படி கிறிஸ்தவர்களை நிர்பந்தித்தான். கிறிஸ்தவர்கள் அதைவிட சிங்கத்தின் வாயில, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நீரோ என்ன சொன்னான் என்று சொன்னால், தன்னை கர்த்தர் என்று சொல்லும்படி கிறிஸ்தவர்களை கேட்டுக்கொண்டான், கிறிஸ்தவர்களை நிர்பந்தித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதை கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவனை கர்த்தர் என்று சொல்லுறதிலும் பார்க்க சிங்கத்தின் வாய்களுக்கு இரையாக போவது நல்ல விஷயம் என்று சொல்லி அவர்கள் சிங்கத்தின் வாய்களுக்கு இரையாக போனார்கள். அவர்கள் நீரோவை கர்த்தர் என்று சொல்ல மறுத்து இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி தம்முடைய உயிரையே பணயம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொய்யை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? முற்று முழுதும் புளித்து போக வேண்டி வரும். ஆனபடியால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாகவே அவர்கள் ரோம கிறிஸ்தவர்கள் முற்று முழுதுமாக நிராகரித்து சிங்கத்தினுடைய வாயில் அகப்படுகிறது எவ்வளவோ திறம் என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து, முற்று முழுதுமாக பணயம் வைத்து கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம அது என்றால் எபிரேயர் 11:35-38 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படைக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள்,
பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறொண்டு அடைந்தார்கள் என எபிரேயர் 11:35-38 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவில் உள்ள அன்பின் நிமித்தம் எதையும் செய்ய துணிந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த